அப்பா அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தரோட கரம் இருக்கட்டும்ப்பா. நீங்க ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தைப்பா நீர் தூய்மைப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க. யூ டேக் கண்ட்ரோல் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் அப்பா பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். எல்லா மனங்களப்பா மறுரூபமாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே நீர் அப்பா உலகத்தினால கைவிடப்பட்ட அப்பா மருத்துவர்களால கைவிடப்பட்ட இயற்கையா நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தெய்வீக ஆளுகை இருக்கிறது சுவாமி. நாங்க விசுவாசிக்கிறோம், உண்மை நாங்க நம்புறோம். ஆண்டவரே காரியங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. ஒருவரே வெறுமையா திரும்பி போக கூடாது. கர்த்தர் காரியங்களை செய்யுங்க. ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தர் நம்ம மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில அசைவாடுகிற தேவன். இது உலகத்து ஜனங்களுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், என்னது அப்படின்னு இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியும், அவங்க எல்லாம் அறிவு நிமித்தமாக காரியங்களின் நிமித்தமாக நடக்கிறவர்கள். நாம அறிவு இல்லைன்னு சொல்லல அதுக்காக. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல தேவாதி தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர், அந்த அறிவை கொடுத்தவரே அவருதான் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற தேவ ஜனம் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். நம் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் நான் யோசித்து பார்த்தது உண்டு. அனுபவா ஒரு சின்ன ஒரு பகுதியில கூட அவருடைய ஆளுகைய அனுபவித்திருக்கிற நேரங்கள் உண்டு. இது ஒரு சின்ன பகுதி தானே அப்படின்னு நினைச்சா கூட அந்த சின்ன பகுதியில கூட அவர் கரம் இருந்து செயலாற்றுகிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி நிறைய நம்ம யோசிக்காம விட்டுருவோம். ஆனா உண்மையா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல கூட எடுத்துக்கோங்களேன், அப்படி அவர்கிட்ட பேசி, இல்ல ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும் அதுல அவர்கிட்ட பேசி, எதா இருந்தாலும் அவர்கிட்ட அப்படி பேசி அவர் கூட உறவாடி அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவரு நமக்காக அந்த சில காரியங்களை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. எங்க அப்பா எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ் கூட எப்படி தெரியுமா, அவ்வளவு பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. இப்படி முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, சைட்ல திரும்பு அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அக்கறையுள்ள தேவன் அவர். ஒரு சின்ன கம்மல் வாங்கினா கூட அவ்வளவு அக்கறையா அதை போட்டு அப்படிப்பட்ட தேவன் அவர். எல்லா பகுதியிலும் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நாம நினைச்சுக்கிறோம், நம்ம ஏதோ நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு யார் இருக்கிறா, நம்மளை பத்தி எல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு யார் இருக்கிறா, நம்மள நினைச்சு அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்து நம்மள நினைச்சு பார்த்தாருன்னா நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த உலகம் ஏன் இப்படி கிடக்குது அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். சில சூழ்நிலைகள், சில சோர்வுகள், சில பாடுகள் வரும் பொழுது. ஆனா பாருங்க, அவர் நல்ல தேவன். சில பாடுகளை நம் பார்த்து சோர்ந்து போயிட தேவையில்லை. அந்த சூழ்நிலைகள் காணல் நீரை போல எல்லாம் மறைந்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 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 ஆமா, நம்ம வாழ்க்கை உலகத்துல இப்படி வந்துச்சுன்னா இப்படித்தான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க ஒரு நல்ல தேவன். அந்த நிறைய பேர் அந்த சாட்சியை கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? பாபு மேத்யூ இல்லையா, பாபு கே மேத்யூ கேட்டீங்களா? கேட்டீங்களா? அந்த சாட்சி பிரயோஜனமா இருந்ததா? தயவு செஞ்சு, நான் ரொம்ப நிறைய காரியங்களை நான் போஸ்ட் பண்றது இல்லை, ஏன்னா நீங்க அப்படி போஸ்ட் பண்ணா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தான், ஒரு அப்பப்ப ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற அந்த மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ கூட வாரம் ஒரு தடவை 10 நாள் ஒரு தடவை அப்படிதான் போட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப செலக்டடா பார்த்து பார்த்து அதுக்குதான் போடுறது. ரொம்ப அற்புதமான சாட்சி. யூ நீட் டு டேக் டைம், யூ நீட் டு டேக் டைம். பாருங்க, நாங்க காலையில கிளம்புவோம். காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் டைம் இல்ல, நான் எப்ப உட்கார்ந்து கேட்கறது, குடும்பத்தை எப்ப கேட்க வைக்கிறது, அவங்க எல்லாம் அப்படி போட்டா கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்க மாட்டாங்கதான். என் குடும்பத்திலயும் உட்காருங்க நான் கேட்பேன், ஆனா என் வீட்டுக்காரர் போட்டு உட்கார்ந்து கேளுங்கன்னு கேட்க மாட்டாங்கதான். ஏன்னா அவங்களால ஒரு ஜென்ஸால அப்படி உட்கார்ந்து கேட்க முடியாது. பட் ஆனா பாருங்க, நம்ம திங்க் பண்ணணும், எப்படி எல்லாம் அவங்களை கேட்க வைக்கலாம், எப்படி. அதுக்காக நீங்க மெனக்கெடுகிறவர்களா இருக்கணும். நான் உடனே பார்த்தேன்,
அது ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குது அந்த சாட்சி. அப்ப எப்படி நம்ம குடும்பத்தை கேட்க வைக்கலாம், நம்ம கணவனை கேட்க வைக்கணுமே, நம்ம வீட்டார கேட்க வைக்கணுமே, அவங்கள பிள்ளைய கேட்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி காலைல எந்திரிச்ச உடனே நான் பாட்டு போடுவேன். டெய்லியும் பாடல்களை போட்டு ஒரு நாள் வர்ஷிப்பு, ஒரு நாள் பாட்டு ஆராதனை, ஒரு நாள் செய்தி அப்படி கேட்க வைப்பேன் ரெடி ஆகுற நேரத்துல. அப்ப சரி இந்த சாட்சிய போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி பாதி சாட்சிய அப்படியே போட்டு விட்டேன். பாருங்க, உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும். என் கணவன் வண்டி துடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப போய் கம்பல் பண்ணி அப்படி நம்ம உட்கார வைக்க முடியாது. புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அது கசந்து போயிடும். அவங்களுக்கு அதுல ஒரு பெருசா வந்து ஒரு அவங்களால நம்ம கம்பல் பண்ணி யாரையும் வர வைக்க முடியாது. இந்த ஆசையை ஊட்டணும்னா உங்களுக்குள்ள அந்த உற்சாகம் இருக்கணும். உடனே நான் பண்ணேன். அவங்க வண்டி துடைக்கிறதுக்கு கீழே போவாங்க. அப்ப உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் மிக்ஸி போடுற நேரத்துல அது காது கேட்காம போயிரும்னு சொல்லிட்டு அவங்க வண்டி துடைக்கிற நேரத்துல அதை பாஸ் பண்ணிட்டு மிக்ஸியை போட்டுட்டு அவர் கரெக்டா அவங்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர்றது காது கேட்ட உடனே திரும்ப அந்த கண்டினியூவேஷனை போட்டு விட்டுருவேன். அப்படி ஒரு நாள், அடுத்தது ஒரு முடிச்சா 2 நாள் அதை கேட்டு முடிக்கும் படிக்கு. இப்படி நீங்க பண்ணி பாருங்க. உங்க அவங்க அவங்க அவங்களை அறியாமையே நீங்க 1000 போட்டு அவங்களுக்கு போதிக்க முடியாது. ஆனா அவர்கள் கேட்டு 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 காரியங்கள் எப்படியோது அவங்களுக்கு உள்ள போய் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இது யாரு செய்ய வேண்டும்? தேவன் உங்களையும் என்னையும் நியமித்து வைத்திருக்கிறார் அந்த குடும்பத்துல. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், அது ஒருவேளை ஆண்கள் அறிந்திருந்தாலும் சரி, பெண்கள் அறிந்திருந்தாலும் சரி, இல்ல 2 பேருமே அறிந்திருந்தாலும் நாம் மெனக்கெடணும், முயற்சிக்கணும். ஆண்டவரை குறித்ததான காரியங்களை நாம் அந்த குடும்பத்துக்குள்ளாக புகட்டுவதற்கு நாம் சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் வலிவி விழுந்துராத படிக்கு தன் நடையை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்க முடியும்? இப்படி ரிப்பீட்டடா we need to stand on God. ஹல்லேலூயா. சத்தியங்களை கேட்டு நம்மளை உற்சாகப்படுத்தும், நம்மளை பலப்படுத்தும், நம்மை கரெக்டான பாதையில நடத்துவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தேவை. நம்ம ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கணும். வீட்டுல இப்படி ஒரு தூபம் எழும்பி அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கணும். You need to do that. And the presence should be there. பாடல், சினிமா பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருந்தா அது அப்படித்தான் இருக்கும். எதையாவது ஒரு கண்ட நாடகமும் அதுவும் இதுவும் ஓடிக்கிட்டே சதா ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ஆளுகை தான் வீட்டுல இருக்கும். You need to take the authority. நாம் அதை எடுத்து ஒருவேளை எதிர்த்து சண்டை போட முடியாம இருக்கலாம். நீங்க உங்க அறையில போட்டுக்கொண்டே இருங்க. அந்த தூபம் எழும்பி இருக்கட்டும். அந்த ஜெப தூபம் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்க 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 அப்படியே அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அவருடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து வைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த மனம் மறுரூபமாக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் திரும்ப திரும்ப சிஸ்டர் ஒரு வாரம் ஒரு அந்த செய்தி எடுத்து பார்த்து சும்மா சொன்னா போதாதா? மன மறுரூபமானோம் அப்படி சொன்னா போதாதா? நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி மாற்றங்கள் ஒரு நாளிலோ 2 நாளிலோ அப்படின்ற ஒரு சடனாவோ மாறுவது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நடைமுறையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அந்த நாட்கள்ல இந்த பெண்கள்னா வந்து படிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பெண்கள்னா படிக்கவே கூடாது, அவர்கள் ஒரு அடிமையை போல இருக்கணும், படிக்கவே கூடாது, அவங்களுக்குன்னு எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான காரியங்கள்லாம் இருந்தது. அது வந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை என்கரேஜ் பண்ணல. கர்த்தர் அப்படியெல்லாம் அவர் சொல்லல. குடும்பத்துக்கு தலைவனாக கர்த்தர் ஆணை படைத்து இருக்கிறார். ஆனா உடனே பெண்ணுன்னா ஒண்ணுமே இல்ல அப்படி ஆண்டவரோட படைப்பு கிடையாது. அப்ப இது ஒரு தீதான காரியம், இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம் கிடையாது. இப்ப இந்த காரியத்துக்கு எதிர்த்து நிறைய ஆண்டவருடைய மிஷினரிகள், தேவ பிள்ளைகள், இன்னும் உலகத்துல இருந்தவர்களும் இந்த எண்ணம் தவறு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தவறு என்று சொல்லி அதுக்காக போராடினாங்க இல்லையா? உடனே எல்லாம் மாற்றம் வரல. ஏதோ ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இப்படி எல்லாம் உடனே அந்த காரியம் மாறல. பாருங்க, அந்த ஒரு சில தீமையான வேர்கள் அது வேறு போல உள்ள போய் பரவி பாய்ந்து இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை களைந்து இந்த சமுதாயத்தை விட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் நீங்களும் நானும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருந்து நல்ல ஒரு ஆண்டவர் குறித்து நம்ம பேசுவத அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்குது. உங்களுக்கு புரியுதா? அந்த மனம் மறுரூபம் ஆவதற்கு அந்த காலகட்டம் பாருங்க. அப்ப என்னன்னா, அது வரைக்கும்
ரிப்பீட்டடா அந்த காரியத்தை குறித்து டீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரிதான் அந்த நாட்கள்ல போலியோங்கிறது ஒரு பெரிய நோய். உங்களுக்கு தெரியுமா? போலியோ எத்தனையோ பிள்ளைகள் இப்ப நம்ம பாக்குறது இல்ல, ரொம்ப அரிதாயிடுச்சு இல்ல. இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் போலியோ அட்டாக் ஆகி இப்படி போயிடுச்சுன்றதுல நம்ம வெரி ரேரா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா டாக்டர்? டாக்டர் புஷ்பலதா இருக்காங்க, அவங்களை கேட்டா நமக்கு தெரியும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்லுது. இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர்? இருக்காங்களா? சரி. அப்ப பாருங்க, இப்ப நாம் பார்த்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரியான போலியோ சொல்லுங்க டாக்டர். அது இப்ப கம்மி ஆயிடுச்சுங்க சிஸ்டர். இப்ப 0 லெவலுக்கு வந்திருக்கு போலியோட அட்டாக். பாருங்க. ஆமா. இப்ப அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அத குறிச்ச ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இதுக்கான அந்த டீம் அதுக்காக செயல்பட்டு அந்த காரியங்கள் அந்த போலியோங்கிறது இராடிகேட் ஆகுற வரைக்கும் அந்த போலியோவை தேவர் ட்ரீட்டிங் இட். அதை ட்ரீட் பண்றாங்க. ட்ரீட் பண்ணி அதை அப்படியே அந்த சமுதாயத்தை விட்டு வேரோடு கூட பிடிங்கி எரியிற வரைக்கும் அதற்கான ஆன்டிடோட கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 0. இப்படித்தான் சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம பாருங்க, நம்ம அறியாமையினால நிறைய காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு தெரியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நமக்கு நிறைய நம்ம பக்தியா இருப்போம், வைராக்கியமா இருப்போம். நம்ம ஆனா என்ன பண்றதுல வேதத்தை பகுத்து ஆராய்ந்து அதை அப்ளை பண்ணி நமக்கு படிக்க தெரியல. சொல்லி கொடுக்கலன்னு சொல்லலாமா? அது நமக்கு தெரியல. அந்த அறியாமையினால நம்ம நிறைய காரியங்களுக்கு நாம் அப்படியே இருந்துட்டோம். அதனால பாருங்க, ஒரு விடுதலை இல்லாமலே வாழ்ந்துட்டோம். எனக்கெல்லாம் சொல்ல முடியும், பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாதுங்கிறத எனக்கு தெரியாது. அது எப்படி பயப்படாம இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் பைபிள ஏன்னா அது வெறும் வார்த்தையா நான் வாசிச்சேன். பயப்படாதே, உன் பாரங்களை இறக்கி வை அப்படின்னா. நான் நிறைய டைம் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு ஆன்டி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, ஒரு அத்தை இனி ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்க கவலையப்பட, அவங்க பிரச்சனையை பார்த்தா பெருசா இருக்கும். அவங்க ஆனா போவாங்க, பிரச்சனை ஜோம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அதை குறிச்சு அவங்க கவலையே பட மாட்டாங்க. எனக்கு அவங்க பார்க்கக்குள்ள இரிட்டேஷனா இருக்கும். இது இரிட்டேஷன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. பட் நான் சொல்றேன், ஏன்னா இவங்க கவலையப்பட மாட்டேங்க, எங்களுக்கு அக்கறையே இல்லையோ அப்படி நான் நினைச்சிட்டு. அப்ப பாருங்க, என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு தலை போற காரியம், தலை போற பிரச்சனைனா நம்ம கவலைப்பட வேண்டாமா, நம்ம பயப்பட வேண்டாமா, நம்ம அப்படியே முடங்கி அப்படியே அது குறிச்சே நம்ம அழுது கொண்டே இருக்க வேண்டாமா அப்படி நான் நினைச்சிட்டு இருப்பேன். அதுதான் என்ன குறித்த வரைக்கும் ரைட் அப்ரோச்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க என்ன இப்படி இருக்காங்க, இவங்க வெறும் ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டாங்களே, அதுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது இல்ல, அதை பத்தி சிந்திக்கிறது இல்ல. இவங்க பாட்டுக்கு நல்லா தைரியமா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. எப்படி? இப்படித்தான் நமக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமா படுற அளவுக்கு நம்ம காரியங்களை கிறிஸ்தவர்கள் அதை டீல் பண்ணாம விட்டதுனால ஒரு தோல்வியான வாழ்க்கையை நம்ம அனுபவித்தவர்களா இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, பல சவால்கள், பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் வரும் பொழுது நம்ம துவண்டு ஒரு மாதிரி நொறுங்கி போய் ஒரு ஒரு மோசமான ஒரு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டு கொடுத்து நம்ம அப்படியே போயிடுறோம். வெற்றியா நம்மால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பவுல் எப்படி இருக்கிறாரு, ஜெயில்ல இருந்து தைரியப்படுத்தி லெட்டர் எழுதுறாரு. போடுறாங்க, சும்மா என்ன சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் தைரியமா இருந்து செயல்படுகிறத பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய, ஜீவியத்தை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இருக்கீங்களா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க, 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமா, ஆண்டவர் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அந்த திரித்துவ தேவனா இருக்கிறாரோ, அந்த திரித்துவ தேவன் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரம் என்று ஒரு 3 பகுதிகளால் ஆன ஒரு மனிதனாக நம்மை படைத்திருக்கிறார். நீங்க பார்க்கிற இது ஒரு சரீரம், இது ஒரு கூடாரம். இது எல்லாம் நான் யாரு? அந்த ஆவி மனிதன், அதுதான் நானு.
நாம் ஒரு ஆவி மனிதன், நமக்கு நாம இந்த சரீரத்துல வசிக்கிறோம், நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஆவி, ஆத்துமா, இந்த சரீரம் மூன்றுமே கர்த்தர் ரொம்ப முக்கியமா ஆண்டவர் பார்க்கிறோம். செல்வி, நீ அதை பிரசன்ட் பண்ண முடிஞ்சா அதை பிரசன்ட் பண்ணு. பாருங்க, நம்ம பாவம் உள்ள வந்த பொழுது நமக்கு என்ன ஆயிற்று என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஆவியில ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அந்த மரித்த நிலைமைக்கு, மரணம்னா என்ன? ஒண்ணும் இல்ல. மரணம்னா ஆண்டவரோடு கூட ஒண்ணும் இல்லைன்னா அது ஒரு பெரிய காரியம். இல்லைன்னா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த செப்பரேஷன் ஃப்ரம் காட், அதுதான் மரணம். அதனாலதான் பாருங்க, 2ஆம் மரணத்துக்கு நாமெல்லாம் பாத்திரவான் இல்ல. உலக பிரகாரமா நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு அந்த 2ஆம் மரணத்துல நம்ம பங்குள்ளவர்கள் அல்ல. அக்கினை தீர்ப்பு. அது என்னது? தேவனோடு நித்தியமாக தொடர்புல இருந்து துண்டிக்கப்படுகிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. நாம எல்லாமே அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட நம்ம சேர்ந்து வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு எந்த வகையிலும் அது நமக்கு சொந்தம் அல்ல. பாருங்க, இந்த ஆவி எப்போதுமே ஆவிக்குரிய செல்வி, அந்த ஸ்கிரீனை பிரசன்ட் பண்ண உனக்கு நான் சில அனுப்பிச்சிருப்பேன். ஆவி எப்போதுமே ஆவிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்குமா. எப்போதுமே ஆண்டவருடன் சம்பந்தப்படுத்தக்கூடிய காரியத்தையே அது சிந்திச்சுட்டு இருக்கும். ஆவி பாருங்க, மறுரூபம் மீன்ஸ் ஆவி மறுபிறப்பு அடைஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க எதுவும் செய்யல. அவர் செய்து முடித்தத விசுவாசிச்சு நாவினால அறிக்கை இட்டீங்களோ, ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லையா? ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படணும், நாவினால அறிக்கையிடப்படணும். அப்ப பாருங்க, அதுதான் ஓகே. அப்ப நாம் என்னைக்கு அப்படி நம் நாவினால அறிக்கையிட்டோம், இருதயத்துல விசுவாசிச்சுமா, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார், அவரு என்னோட பாவத்தை எல்லாம் சுமந்துட்டார், நான் அவரை நம்புறேன், அவர் என் ரட்சகர், அவருடைய மீட்பர், நான் நம்புகிற தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கே நாம் அப்படி செய்தோமோ, அன்னைக்கே நாம் நம்மளுடைய ஆவி மறுபிறப்படைந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆமா. ஆனா பாருங்க, இந்த ஆவி மறுரூபம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த 2 பிக்சரை பாருங்க. இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மனிதனுடைய உள்ள அந்த 1வது பகுதி ஆவி, அந்த 2வது பகுதி ஆத்துமா, 3வது பகுதி சரீரம்னு இருக்கு. இந்த கீழே பிக்சர் பாத்தீங்கன்னாலும் மேல ஆத்துமா, கீழே சரீரம், நடுவுல ஆவி இருக்கு இல்லையா? இருக்கா? இதுல பாருங்க, இந்த 2 பிக்சர்லயுமே இந்த ஆவி இருக்கு இல்லையா? இந்த ஆவி ஒரு ஒரு நடு பகுதியில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நடு மையமாக காணப்படுகிறது இந்த ஆவி இல்லையா? இந்த ஆவியை குறிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இது மனிதனின் ஆவியை குறிச்சு நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த மனிதனின் ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறது. ஒருத்தர் வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16. ஒருத்தர் வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த புறமான மனிதன், இந்த சரீரமானது அது அழிவை நோக்கி போகிறதுனால நமக்கு வயசாகுது, நமக்கு சுருக்கம் விழுகுது, முடி கொஞ்சம் கொட்டுது, இதெல்லாம் என்ன? புறமான மனுஷன் அழிவுக்கு நேர போறான். ஆனா இந்த உள்ளார்ந்த மனிதனானது என்ன ஆகுதான்? இந்த இன்னர் மேன் அது என்ன ஆகுதான்? நாளுக்கு நாள் அது என்ன ஆகுது? புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஆவி விலையேற பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த ஆவி எப்படிப்பட்டதா? விலை பெற்றது, அறியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இருதயத்தில் the hidden man of heart, hidden man of heart என்று நம்ம சொல்லி காணலாம். இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு மனிதன், அதுதான் ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, உள்ளார்ந்த மனிதன், இன்வர்ட் மேன், இன்னர் மேன். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற மனுஷன், the hidden man of heart என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவியை யார் தந்தது? தேவன் தருகிறார் இல்லையா? ஆதியாகமம் 2:7 வாசிங்க வேகமா. ஆதியாகமம் 2:7. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். ஹல்லேலூயா. ஒரு ரொம்ப அழகா ஒரு பிக்சர், அது தெரியல போட முடியுமான்னு பாருங்க. ஜீவ ஆத்மாவாக ஆகிறத குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அடுத்த ஒரு வீடியோ வரும், அது ஒரு நிமிஷம் போடு செல்வி. அது எனக்கு தெரியல, ஒருவேளை பிரசன்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, அப்ப பாருங்க, செல்வி போடட்டும். அப்ப பாருங்க, இது நம்ம பார்க்கிறோம், தேவன் மனிதனில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அல்லது ஆவியை ஊதினார் என்று பார்க்கிறோம். இத தொடர்ந்து நீதிமொழிகள்ல, இது போடு செல்வி. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷன் எப்படி உருவாயிருக்கிறான்னு நினைக்கிறோம். நம்ம மனுஷனா ஏதோ குரங்குல இருந்து வந்தான்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவரை போலவே மண்ணுனால ஒரு மனிதனை அழகா என்ன பண்றாரா, ஆசையா பாருங்க, ஆசையா அவர் வந்து இப்படி படைக்கிறாராம். ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்களை பாருங்க. அப்படி படைக்கிறாராம். படைச்சிட்டு ஜீவ சுவாசத்தை ஊதுறாராம். ஊதுன உடனே அவன் என்ன ஆகுறான், மனிதனாக அவன் வருகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி படைத்திருக்கிறார். அப்ப நீதிமொழிகள் 20:27 வாசிங்களேன். நீதிமொழிகள் 20:27 வாசிங்க. நீதிமொழிகள் 20. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த அமெரிக்கால இந்த போர்ல இறந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய பேர் அடையாளமே காண முடியாத அளவுக்கு சடலங்களா புதைச்சு வச்சுட்டாங்க. இது அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப இதாயிட்டாங்க ஒரு போர்ல இறந்து. அவங்களுக்கு அணையா ஜோதி அப்படின்னு ஒரு இதை வச்சு, அது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அந்த ஒரு நினைவிடம் மாதிரி ஒண்ணு கட்டி, அந்த அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா, போர்ல உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா ஒரு அணையா ஜோதி ஒன்று எரிந்து கொண்டே இருக்குமா. அப்ப பாருங்க, இதை காட்டிலும் இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தீபமானது ரொம்ப விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த கர்த்தர் கொடுத்த தீபமானது எப்படிப்பட்டது, விலையேற பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதேனில பாவம் செய்த போது இந்த ஆவியானது கட்டுப்பட்டு போயிடுச்சு. அந்த பிக்சரை இப்ப போட முடிஞ்ச போடு செல்வி. அந்த 2 பிக்சரை நம்ம பார்த்தோம். எப்படி இருந்தது? ஆவி ஒரு நடு இதுல வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு சிறைப்பட்டு போய் இருந்த நிலைமையை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பிக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காண்பித்ததை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அத திரும்ப அத செல்வி போடக்குள்ள பாருங்க. அது பாவம் செய்யப்பட்ட பொழுது நம் ஆவி என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம இப்ப வந்து எப்படி இருக்கிறோம்னா, நம் சரீரத்து பாருங்க, ஆவி எங்க 2 இதுலயும் பாருங்க. 1வது இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஆவி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. செகண்ட் இதுலயும் பாருங்க, ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்த ஆவிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது போல இல்லையா? அப்படியே அது நடு பகுதியில ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல அது முழு ஆக்சுவலி என்ன, நம் ஆவிக்குரியவர்கள், ஆவியின் படி
ஆவியின்படி நடத்தப்படக்கூடியவர்களாய் இருக்கிற நாம அந்த ஆவி பாவத்தினால ஒரு ஒரு இருளடைந்த நிலைமைக்கு, ஒரு ஒரு அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத மரித்து போன நிலைமைக்கு அது ஆளாக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையை இழந்த பொழுது இந்த மனித ஆவி ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு அது ஆளானதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. இந்த 2 படங்களிலுமே அது ஒரு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம காண முடிகிறது இல்லையா? எனவே தான் நம்ம பாருங்களேன், நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. ஏன்னா வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:5, சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஹல்லேலூயா. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். நான் துர்க்குணத்துலதான் உருவாயிருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் போதே நம்ம பாருங்க, நம்ம செஞ்சதுனால இல்ல, நம் பிறக்கும் பொழுதே பாவிகளாக இந்த ஆவி ஒரு கட்டுப்பட்ட ஒரு நிலைமையில ஆதி முதலே இது தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தெளிவாகுது. அதனாலதான் பாருங்க, இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆவி விடுதலையோடு கிரியை செய்ய முடியல. இது ஒரு பிசாசோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு இருளுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு அடமானம் வச்ச மாதிரி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற. அதனாலதான் பாருங்க, நம்ம என்ன வாசிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு கிளாஸ்ல நம்ம வாசிச்சோம், அந்த அந்த இருளடைந்து இருக்கிறது, அவங்க மனசு இருளடைஞ்சு இருக்குது, அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க, ஆண்டவரை அறியாதவர்களுடைய சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். அதை குறிச்சு நம்ம அப்புறம் வேணா பார்க்கலாம். அப்ப பாருங்க, இது கட்டவிழ்க்கப்படணும், ஒரு விடுதலை செய்ய வேண்டும். அதனாலதான் பாருங்க, வாசிங்க யோவான் 3:36. போதும் செல்வி, இது பிரசன்டேஷன் மெயின் ஸ்கிரீன். யோவான் 3:36. இனி ஒருத்தர் 8:32. சீக்கிரமா வாசிங்க. 3:36. விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். யோவான் 3:36. யோவான் 3. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் எவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். ஒரு நிமிஷம். இந்த வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, சரி. அப்ப என்ன, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நம்ம என்ன ஆவோமா? மெய்யாகவே விடுதலை ஆவோம். நம்ம இந்த ஆவி ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள இருண்ட நிலையில இருக்கிற ஆவி நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது அது விடுதலை ஆகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு மறுபிறப்படைகிறது, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்ம இப்ப எப்படி ஆவிக்குரியவர்களாக நம்ம ஆய்விட்டோம். அதே போல 8:32 என்ன இருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கட்டப்பட்ட நிலைமையில் உள்ள இந்த மனிதனுடைய ஆவி விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கு. எனவே தான் மனிதன் பாருங்க, ஒரு சத்தியத்தை ஒரு அறியும் பொழுது இதுல விடுதலை ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் கட்டப்பட்ட மரித்து போன நிலைமைக்கு வந்த இந்த ஆவி இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய விடுதலையை நாம் சுதந்திரித்தவர்களாக ஆகிவிட்டோம். ஹல்லேலூயா. இழந்த எல்லா அதிகாரத்தையும் திரும்ப அவர் பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அந்த சிலுவையில கர்த்தர் அனைத்தையும் நமக்கு சொந்தமாக அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மனிதன் இழந்ததை மனிதனாக இருந்து அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்து அந்த ஆவியில ஒரு மறுபிறப்பை நாம் அடைந்து விட்டோம். அவரை நம்பினா போதும், நம்ம எதுவும் செய்யல. அவரை விசுவாசித்த உடனே நமக்குள்ள ஒரு அந்த ஆவி உயிர் பெற அது அந்த இருளடைந்த நிலைமையிலிருந்து வெளிவர ஆரம்பித்து விட்டது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நடுவுல இருக்கிற அந்த ஆவி இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் தாண்டி இட் ஷுட் டேக் கண்ட்ரோல். எல்லாரும் சொல்லுங்க, அது அதிகாரத்தை எடுக்க வேண்டும். சொல்லுங்களேன் எல்லாமே. ஆவி அதிகாரத்தை எடுக்க வேண்டும்.
ஆவி ஆவி அதிகாரத்தை எடுக்க வேண்டும். எடுக்க ஆவி வேண்டும். அதிகாரத்தை எடுக்கணும். ஆவி நம்மோட ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரா? இணைந்து கொள்ளுகிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட படுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளியில இருந்து கிரியை செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன ஆகுது? அம்மா அவருக்கு நம்ம அந்த இடம் கொடுத்துடுறோம். அவர் கதவை தட்டிட்டே இருக்கிறாரு. திறந்து கொடுத்த உடனே உள்ள வந்து என்ன பண்ணிடுறாரு? அவர் உட்கார்ந்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின் படி பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியின் படி பிறப்பதெல்லாம் ஆவியா இருக்கும். அப்ப நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்ம பார்த்த உடனே பிலீவர்ஸ், we are spiritual being. நம்ம ஆவிக்குரியவங்க. நீங்க எப்படி பேசலாம்? ஆவிக்குரியவங்க நீங்க ஏன் இப்படி? நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரியவர்களா நம்ம நடக்கிறது தான் நம்ம கிடையாது. ஏன்னா இன்னமும் நாம என்ன பண்றது இல்ல, இந்த சரீரத்துக்கும் இந்த மனதையும் நாம கொஞ்சம் சில காரியங்களை டீல் பண்ணும் பொழுது இந்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க 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 இந்த ஆவி மனிதன் அழகா ஆளுகையை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? அழகா இந்த ரெண்டையும் நம்ம அப்படியே ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக அது மாற்றப்படுகிற. ஒரு பவுலை போல, பவுலை சொல்ல முடியுமா? பவுலை போல ஒரு நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்வதே அவரோட போஜனமா வைத்திருந்தார் எல்லாமே. அப்ப ஃபுல் கண்ட்ரோல் இந்த ஆவியினால ஆளப்படும் பொழுது ஒரு மனிதன் வேறு விதமா காணப்படுகிறான். நான் அப்படிலாம் பார்த்திருக்கிறேன். நிறைய முதிர்ந்த ஊழியக்காரர்லாம் பார்க்கும் பொழுதே அவங்களை பயங்கர வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு அப்படிலாம் ஒரு அவ்வளோ ஏன்னா ஸ்பிரிட் ஃபில்டா இருப்பாங்க. அவங்க டீல் பண்றது, அவங்களோட காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய காரியங்கள்ல அவ்வளவு ஒரு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமா இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்ப நம்ம இந்த ஆத்துமாவையும் சரீரமும் என்ன பண்ண வேணும்? புதிதாக்கப்படுவது அவசியம் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புதிதாக்கப்படாத இந்த சரீரத்தையும் இந்த மாம்சத்தையும் இந்த ஆத்துமாவும் புதிதாக்கப்படாதவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சந்தேகம் வந்துருது. இவங்களா நிஜமாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்பதற்கு காரணம் என்னன்னா, உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா எந்த பகுதியை நம்ம டீல் பண்ணாம விட்டுட்டோம்? இந்த சரீரத்தையும் இந்த ஆத்துமாவையும் புதிதாக்காம விடுறவர்களை பார்க்கும் பொழுதுதான் இந்த கேள்வி நம்மளை பார்த்தே கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர். நீ உண்மையில ரட்சிக்கப்பட்டியா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ஏன்னா நம்ம செய்த அப்படி இருக்கு இல்லையா? ஏன் நம்மளால முடியல, அடக்கி ஆள முடியல சரீரத்தை. நம்ம சரீரத்தை அடக்கி அந்த நாவை அடக்கி ஆள முடியல. சட்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா வந்துருது. ஏன்? நம்ம அதை we didn't deal it. உடனே வந்துடாது. பட் we need to fight. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை சரிப்படுத்தணும், சரிப்படுத்தியே தீரணும். ஹல்லேலூயா. யாராவது இருக்கீங்களா? இந்த செய்தி கேட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. நான் கொஞ்சம், அதாவது நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்ல வரல, ஆனா நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கீங்களா? செய்றீங்க இல்லையா? ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு 2 வார்த்தை, ஒரு சாட்சி நேரம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 வார்த்தை என்ன மாதிரி? நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், எனக்கு ஒரு மாற்றம் இருக்கு, அப்படி அந்த மாதிரியான காரியங்கள். தைரியமா சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். யாருக்குமே இல்லையா? சாட்சிகளே இல்லையா? சில வேலையில பொறுமை இழந்து போயிடுறோம். அந்த டைம் நம்ம இவ்வளவு இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள நம்ம ஆவிக்குள்ளார நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க, இந்த மனதை மறுரூபப்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? சில காரியங்களை நம்ம சேஞ்சஸ்க்குள்ள கொண்டு வரோம். நான் ரொம்ப கொண்டு வரேன். எனக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே I need to deal it. It's not from God. என் ஆவி சொல்றதுக்கு நான் காது கொடுத்து கேட்கிறேன். இந்த பயத்தை நம்ம உதறி தள்ளணும். கவலை வரும்பொழுது அதை டீல் பண்றேன். சில சூழ்நிலைகள்ல கோபம் வரும்பொழுது ஐயோ இது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது கிடையாது, நம்ம மனதை நம்ம சுய பலத்தினால நம்மளால செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்?
மனதை மறுரூபப்படுத்தணும். நம்ம மனது மறுரூபம் ஆகல, எப்படி மன்னிக்க முடியும்? அப்ப நம்ம மனதை மறுரூபப்படுத்தணும். இந்த கசப்பு எப்படி போகும்? மனதை மறுரூபப்படுத்தணும். இந்த சரீரத்தின் செய்கைய நம்ம நாக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம மறுரூபப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை ஒர்க் அவுட் பண்றோம் பாருங்க. அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நல்லா நீங்க அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்க கிளியரா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க மனமானது மறுரூபமா, அவங்க ஆவி அது மீட்படைஞ்சிருச்சு. ஆனாலும் உங்களை பார்த்தா ஏசப்பாவை பாக்குற மாதிரி இருக்கணுமா? அது எப்படி ஆகும்? அவரை போல பயம் இல்லாதவரா, அவரை போல கலக்கம் இல்லாதவரா, அவரை போல குணம் படைத்தவரா, அவரை போல பாவத்தை ஜெயித்தவரா, அவரை போல சூழ்நிலை எதை குறித்தும் அஞ்சாதவரா, பிதாவின் சித்தத்தையே செய்வதையே போஜனமாக கொண்டவரா நாமளும் மாறுவதற்கு தான் நம்ம இங்க உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படி அவரை போல மாறணும்னா ஆவி மீட்கப்பட்டுருச்சு. இந்த சரீரமும் இந்த மனதும் அது சுருங்கி, அதாவது அது மறுரூபமாக்கப்பட்டு இந்த ஆவி ஃபுல்லா டேக் கேர் பண்ணி கண்ட்ரோலை எடுக்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப பாருங்க, ஒரு கதை, சின்ன கதை சொல்றேன் பாருங்க. இது கதை இல்ல, இது ஒரு நிஜமா நடந்த ஒரு நிகழ்வு. யூடியூப்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சிறுவன் இருக்கிறானாமா. அவன் சின்ன வயசுலயே, அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வயசு இருக்கும் பொழுதே அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், நல்ல கரடி இருக்கு இல்லையா, கரடி, ஒரு நெஜ கரடி, அந்த கரடியோட அந்த சிறுவனை ஒரு சண்டை பயிற்சியில விட்டுருவாராம். அந்த கரடி கூட அவன் சண்டை போட்டு ஜெயிக்கணுமா, அதுதான் அவனோட பயிற்சியா. அந்த கரடி எப்படிப்பட்ட கரடி அப்படின்னா, அவனுக்கு தெரியாது, அந்த சிறுவனுக்கு தெரியாது. அது சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட கரடி. அது கடிக்காது, அது இந்த மாதிரி சண்டை போடும். ஆனா அது சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கரடி. அப்ப அது அந்த சிறுவனுக்கு தெரியாது. அப்பா, இது என்ன கடிக்க வருது, இது என்ன கொல்ல வருது, இது என்ன கடிக்க வருதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவாரா, நீ கரடியை திரும்ப கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு இருப்பாராம். அவனை ட்ரெயின் பண்ணுவாராம். இப்ப அவன் கரடியோட சண்டை போட்டு அவனை ட்ரெயின் பண்ணவரு. இப்ப அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் கபீர் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் 29 பட்டங்களை, டைட்டில்ஸ் 2018 இருந்து 2021 வரைக்கும் வாங்கி இருக்கிறாராம். எதுலன்னா UFC, அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப், அன்டிஃபீட்டட், தோற்றே போகல போல இருக்கு. அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் UFCல இவர் இப்படி வென்று இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட பேட்டி காண்றாங்களாம். எப்படி நீங்க இப்படி ஜெயிச்சீங்க, எதனால இப்படி உங்களால, you are undefeated, 2018ல இருந்து 2021 வரைக்கும் இத்தனை பட்டங்கள், 29 டைட்டில்ஸ் வாங்கி இருக்கிறீங்க, எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரா, கரடியவே நான் தோக்கடிச்சிட்டேன், எனக்கு ஆமா பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பின்னோட அடுத்த யுத்தங்கள்ல எல்லாத்துலயும் அவர் என்ன பண்ணிட்டே வர்றாரு, ஜெயிச்சுட்டே வர்றாரு. அப்ப பாருங்க, நம்ம சில காரியங்கள் நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு சொல்றத விட சின்ன ஒவ்வொரு காரியங்களே நம்ம டீல் பண்ணி we need to defeat it. அடுத்த ஒரு காரியம் வரும்போது we can defeat it, அடுத்த ஒரு காரியம் வரும்போது we can defeat it. அப்படி ஒவ்வொரு காரியமா நம்ம first we need to start training ourselves. நம்மளை நாமே அந்த பயிற்சிக்குள்ள போடணும். ஒரு எண்ணம் வருது, அதை டீல் பண்ணணும். டீல் பண்ணி நம்ம மனதை மறுரூபப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த காரியத்துல நம்ம வெற்றியை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம முழுவதுமா நம்ம சொன்ன எப்படி நம்ம மனதை ரெனியூ பண்ணணும். நம்ம சரீரம் பாருங்க, மனது என்ன சொல்லுதோ அததான் சரீரம் செய்யும். நான் இப்ப இந்த பேனாவை எடு, நீ என் மனது ஒரு தீர்மானம் எடுத்துருச்சு, நான் அந்த பேனாவை எடுக்கணும், நான் எழுதணும், நான் என்ன நினைக்கிறேனோ அததான் நான் செய்வேன் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேனோ அததான் நான் செய்வேன். அப்ப ஆனா இந்த ஆவி என்ன, ஆண்டவருக்கு பிரியமானதை குறித்து மாத்திரம் அது சிந்திச்சிட்டு இருக்கு. இப்ப ஆவி ஸ்ட்ராங் ஆகணும், இந்த மனது மறுரூபமாகணும். மனது மறுரூபமாயி இந்த ஆவியோடு இசைந்து இருக்கும் பொழுது சரீரம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பிரியமானதை நாம் நடப்பிக்க ஆரம்பிப்போம். அப்ப பாருங்க, நான் சொன்ன எப்படியெல்லாம் மனதை ரெனியூ பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வசனத்தை கேட்கணும். அடுத்தது வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, வசனத்தை கேட்டுட்டே இருக்க வேண்டும். இது வேற வழியே இல்லையா, இல்ல. அப்படி ரொம்ப சலிப்படைத்தல இன்பமா இருக்கும் வசனம். அதை கேட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்வடையலாம். நான் எப்படி நமக்கு ஆகாரம் வேணுமோ அப்படி போல, அதாவது பாருங்க, இன்னொன்னு சொல்லணும்னா, கேட்டுட்டே இருக்கணும்னா we need to meditate it. அதை தியானிக்கணும். நான் ஏன் பயப்படணும், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி தூக்கமே வரல, புரண்டு படுத்தேன்,
ஐயோ பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லை, நம்ம வேற சில காரியங்களுக்காக போக வேண்டியது இருக்கு, என்ன பண்றது அப்படி இப்படின்னு. அப்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் திகில் அடையணும், நமக்குதான் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம தான் தேவன் இருக்கு. அப்ப நான் என் இருதயத்தோட நான் பேசிக்கிட்டே இருந்தேன், நம்ம ஏன் பயப்படணும், சரி எதா இருந்தாலும் கர்த்தர் பாத்துக்க மாட்டாரா, கர்த்தர் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியும் அதான் மருந்து கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், ஆனா இதை தாண்டிலும் யூஆர் கிரேட், ஐ நோ தட் யூ ஆர் கிரேட், உங்களால முடியும்னு நான் நம்புறேன், உங்களுக்கு என்னப்பா தடையா இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைக்கு நீங்க செய்யுங்க, சுகத்தை கொடுங்க, நான் போகணும், எனக்கு ஒரு சில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோடு கூட அப்படி ஒரு அப்ப பாருங்க அந்த மனதனை உடனே வசனத்தை எடுத்து வாசிச்ச உடனே அப்படி மர்மம் ஆகுது. உடனே அதை குறித்த சிந்தனையினால ஆளப்படாம மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் தூங்கி எந்திரிச்சாதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அந்த ஒரு சில காரியத்துக்காக அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். இதெல்லாம் நான் பண்ணணும்னா இதுலயே நான் மூழ்கி போக கூடாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நான் என்ன பண்ணணும், என் பாரத்தை அவர் மீது இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள நான் பழக வேண்டும். அப்ப we need to meditate God's word, நம்ம அசை போடணும், அதை குறித்து தியானிக்கணும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்ன காரியத்தை நடப்பிக்க போகிறான்னு சொல்லி மெடிடேட் பண்ணுகிறவர்களா இருக்கணுமா. போன வாரம் வந்திருந்தா என்னோட ஒரு ஃப்ரெண்டு சாருன்னு சொல்லி, ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன், அவங்க ஒரு ரகசிய கிறிஸ்தவ பெண். அவ பாருங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ எனக்கு சொன்னா, மெடிடேட் பண்றதுன்னா என்ன தெரியுமா அப்படின்னா, என்ன சாரு எனக்கு சொல்லு, நீ மெடிடேட் பண்ணா என்ன சொல்லு அப்படின்னு. அப்ப நான் ஒரு தடவை மெசேஜ்ல கேட்டேன், பிரீத்தி மெடிடேட் பண்றதுன்னா என்ன தெரியுமா, உனக்கு அந்த 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 ஊழியக்காரங்க இப்படிதான் கேட்டாங்க, உனக்கு கவலைப்பட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். இங்க யார் யாருக்கெல்லாம் கவலைப்பட தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், நான்லாம் உண்மையை ஒத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, கவலைப்பட தெரியும். அப்ப அந்த ஊழியக்காரங்க கேட்டாங்களா, உனக்கு கவலைப்பட தெரியுது இல்ல, கவலைன்னா என்ன, இந்த பிரச்சனையை குறிச்சு சிந்திச்சுட்டே இருக்கிறோம், ஓ இப்படி இருக்கே, ஐயோ அது அப்படியாக போகுதா, ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கவலை அந்த பிரச்சனையை குறிச்சு ஒரு எண்ணம் ஒரு கற்பனை அதை குறிச்சு நம்ம அது அப்படிலாம் இருக்காது, இப்படி ஆயிருமோ, இப்படி தொடங்குச்சே, அது இந்த மாதிரி ஆரிஜினேட் ஆச்சு, அது இப்படி போய் முடிச்சிருமோ, அது இந்த மாதிரி விளைவுல என்னென்னமோ அதை குறிச்சு கற்பனை பண்றோம். கரெக்டா நான் சொல்றது, அதுதான் கவலையை குறிச்சு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது, கவலைப்படுறோம். அது அப்ப கவலைப்பட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மெடிடேட் பண்ண தெரியுமா? ஹல்லேலூயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொன்ன உடனே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மெடிடேட் பண்றதுன்னா என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை குறிச்சு. இப்ப செல்வியோட பிக்சர் டிபி இருக்கு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு. அப்ப அதை குறிச்சு நம்ம நினைச்சிட்டு பார்க்கணும், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப மறக்கப்படுவதில்லைன்னா என்ன, நம்ம ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைமையே நமக்கு வராது. ஒரு சூழ்நிலை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவர் என்ன மறக்க மாட்டாரு போல, அவர் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, அப்ப அவரோட நினைவுல நான் எப்பவுமே இருக்கிறேன்னா கண்டிப்பா என்ன மிஸ் பண்ண மாட்டாரு, அதுல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க மாட்டாரு. அப்படியே அதை குறித்த எப்படி கவலையை நம்ம சிந்திக்கிறோமோ அதே போல அந்த வேத வார்த்தையை குறித்த நம்ம மெடிடேட் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எப்பவுமே பிசாசு ஒரு தந்திரக்காரன் பாத்துக்கோங்க, அவன் எதையுமே உண்டாக்குனது கிடையாது. He is not the creator. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை திருச்சி நெகட்டிவ்க்கா பயன்படுத்துறதா பிசாசோட வேலை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல காரியத்தை நெகட்டிவா திருப்பி பயன்படுத்துறதா பிசாசோட வேலை. அப்ப பாருங்க, நம் வசனத்தை மெடிடேட் பண்ணி அதை குறித்து சிந்திப்பதற்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடுறோம், கவலையை குறிச்சு மெடிடேட் பண்ணி சிந்திச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணணும், உடனே இந்த எக்ஸாம்பிள நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப சொன்ன உடனே நான் ரொம்ப ஹாப்பி, சாரு செம்ம சாரு சூப்பர் அப்படின்ட்டு, நான் இரு நான் நோட் பண்ணிக்கிறேன், என் மெசேஜ்ல போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உடனே எழுதி வச்சுட்டேன். அவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த ஊழியக்காரங்க இல்ல. ஆமா, அப்ப பாருங்க, நாம எதை குறித்து சிந்தித்து கொண்டே அந்த மெடிடேட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை அப்படி நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணும், இருதயத்துல காத்து கொள்ளணும். வாயையும் நாவையும் என்ன பண்ணணும், நெகட்டிவான கன்ஃபெஷன்ஸ், நெகட்டிவா பேசுறது இருதய அப்புறம் அதை நாம் பேசி எடுத்துக்கொள்ள கூடாது. எனக்கு தினம் இப்படிதான் ஆகும்னு தோணுது, இது இப்படித்தான் முடியும்னு தோணுது, இது இப்படித்தான் ஆகும்னு தோணுது, எனக்கு போய் வலிச்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் வலிக்கும். அதை சொல்லி 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 ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, குளிர்காய்ச்சல் இருக்குதான், அது பாட்டுக்கு இருக்குதான், அது இங்க தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத ஒருத்தர், ஐயோ குளிர்காய்ச்சல் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காதான், குளிர்காய்ச்சல் யாரோ கேள்விப்பட்டவனே
எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துரும் போல இருக்கே, எனக்கு குளிர் காய்ச்சல், ஐயோ குளிர் காய்ச்சல் வரமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி அதை என்ன பண்ணிடக்கூடாதா, நமதாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? அப்படி அது வந்து உடனே வந்து உள்ள சூப்பர் இவனே நம்மள வரவேற்கிறான்னு சொல்லி வந்துடக்கூடாது. இருக்கீங்களா? அந்த மாதிரி சும்மா தேவையில்லாம நடக்காததை போட்டுக்கிட்டு அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாயும் நாவையும் சும்மா அப்படி ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஒரு தேவையற்ற காரியங்களை சிம்பத்தி எல்லாம் நமக்கு தேவையில்லை. டோன்ட் லிவ் இன் சிம்பத்தி. அப்படி என்ன பார்த்து பரிதாபப்படுற அளவு நம்ம அப்படி வாழணும்னே நமக்கு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இது தேவையில்லை. நான் நல்லா இருப்பேன், நம்ம வலிச்சாலும் சொல்லுங்க. என் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அவ்வளவு பிரெயின்ல அத்தனை பண்ணியும் கூட டோன்ட் டாக் அபவுட் யுவர் சிக்னஸ், ஆல்வேஸ் டாக் அபவுட் யுவர் ஹீலர். உபத்திரவத்தை வியாதியை குறிச்சு பேசிட்டே இருக்காது, உன்னை சுகமாக்கக்கூடிய தேவனை குறித்து நீ உன் வாயை தரணுவாரு. எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு. அவர் பிடிக்காது, சாக்கு சொல்லவே கூடாது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படிதான் இது அப்படின்னு. அவருடைய விசுவாசம் பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் சொன்னேன், நம்ம நிறைய நம்ம வாழ்க்கைய நம் தவறான காரியத்துல நம்ம கட்டி இருக்கிறோம். கட்டப்பட்ட அதை இடிச்சு அதை நம்ம போடுறதுதான் ஒரு பெரிய சவால். சரி, திரும்ப அந்த பிரசன்டேஷனுக்கு வா, அந்த வேற பிக்சர்ஸ கொஞ்சம் எடுத்து போடு. பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை குறித்து ஒரு தவறான ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிச்சிடலாம். ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். ஆனா கூட இன்னமும் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. நல்லா வசதியான ஒரு குடும்பம், அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஆசை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு. ஆனா இவனுக்கு துளியும் விருப்பம் இல்ல. விருப்பமே இல்லாம இருக்கிறவன அவங்க அப்பா கம்பல் பண்ணி அந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆனா கூட அவனுக்கு என்ன பண்ண முடியல, அவனுக்கு மனதுல அதை குறித்ததான ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வராததுனால அவனால ஒரு டாக்டரா அவனால செயல்பட முடியல. அவனால அந்த கரியர்ல அவனால சக்சஸ் பண்ண முடியல. அதே போலத்தான் நமக்கும் நம்ம மனதுல ஒரு சில காரியத்தை குறித்ததான, சில பேருக்கு பாருங்க கல்யாணமே பிடிக்காது. அவனை பிடிச்சி நீங்க கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாலும் அவங்களால வாழ முடியாது. ஏன்னா அவங்க மனதுல அதை குறித்ததான ஒரு நெகட்டிவ் படம். அது ஒருவேளை இன்புட் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்தவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்திருக்கலாம். தன்னோட தாய் தகப்பனுடைய திருமண வாழ்க்கை அவன் எதிர்பார்த்த மாதிரி ஹாப்பியா இல்லாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா மற்றவர்களோட வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவங்க சொல்றத குறிச்சு ஒரு பயம் உண்டாயிருக்கலாம். அப்ப அவங்கள புடிச்சு நம்ம கம்பல் பண்ணி நம்ம பண்ணாலும் அவங்களால நிறைய பேர் அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. அப்ப அவங்க மனது ஆனது அந்த திருமணத்தை குறித்ததான அந்த எண்ணம் மனதுல ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் இப்படி இப்படி இருக்காது போல இருக்கே. அப்ப நல்ல காரியத்தை அவன் பார்க்கும் பொழுது, சக்சஸ்ஃபுல்லான மேரேஜஸ் பார்க்கும் பொழுது, அந்த பிரசன்டேஷன் அப்படி வரும் பொழுது, அந்த காரியங்கள்லாம் வரும் பொழுது மாறுது. அப்ப மனதுதான் ஒரு பெரிய ஒரு போர்க்களமா இருக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த படம் செல்வி காமிக்க முடியுமா? பாருங்க, இத பொருளாதாரத்தை குறிச்சு, ஒரு பொருளாதாரத்துல நமக்கு ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம கடன் பாரங்கள், கடன் கஷ்டம், துன்பம், இதுல கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும்னா நம் மனதானது பொருளாதாரத்தை குறித்து ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சங்கீதம் 112:3. அது அப்படியே பிக்சர் அப்படியே வச்சுக்கலாம். சரி, அந்த பிக்சர் அப்படியே இருக்கட்டும். சங்கீதம் 112:3 அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நிறைய பேத்துக்கு பயம், பணம்னாவே பேயின்னு நினைச்சிடறோம். பாருங்க, இந்த பணம், இது உலகம்னாவே ஒரு, அதாவது திரும்பவும் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் ஒன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். ஒன்னா பணமே இருக்கக்கூடாது, 2 சட்டம் மட்டும்தான் இருக்கணும், பணமே இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா பணம் 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 பணத்தை சம்பாதிக்கிறதே குறிக்கோளா வச்சுக்கிறோம். ஆனா நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஐஸ்வர்யம். அதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையே தப்புன்னு நினைச்சுக்கிறோம். இன்னும் நிறைய பேரு எம்மா நிறைய ஆசீர்வாதம்னா பணம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, வசனம் கிளியரா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட். போன வாரமே சொன்னேன், ஆசீர்வாதம் எப்படி சொல்லலாம், ஹவ் டு டிஃபைன். ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு பவர், ஒரு பிரசன்னம், ஒரு தொடுதல், கர்த்தரிடத்துல இருந்து வர ஒரு காரியம். அது இருக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். அப்ப பாத்துக்கொள்ளுங்க, நம்ம பணத்து பின்னாடி ஓடணுங்கிறது இல்ல. அதுக்காக அவனை சம்பாதிக்க போக கூடாதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சு. ரொம்ப எப்படி பேசினாலும் பயங்கரமான நமக்கு தான் இதெல்லாம் குறித்த ஒரு பெரிய ஒரு தவறான எண்ணம். நமக்கு பணம்னாவே நமக்கு பயமாயிருது, எதுக்கு வம்பு அப்படின்னு. ஆனா யதார்த்தமான லைஃப்ல யோசிச்சு பாருங்க, போய் நம்ம சாப்பிடணும்னா பணம் வேணும், நம்ம குடும்பத்தை நடத்தணும்னா பணம் வேணும், வாடகை கொடுக்க பணம் வேணும், ஒரு வீடு வாங்க பணம் வேணும் இல்லையா, ஒரு ஊழியம் செய்யணும்னா பணம் வேணும், சும்மா ஒரு சர்ச்சை கட்ட முடியாது, பணம் வேணும். எதுவுமே விசுவாசிகள் கொடுத்துக்கணும்னா விசுவாசிகள் கிட்ட பணம் வேணும். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு சிஸ்டம் உண்டு பண்ணி இருக்கிறாரு. அது பண பரிவர்த்தனை. இது இருக்கும் பொழுதுதான் நம்ம உலகத்தை இயக்க முடியும். சும்மாலாம் வானத்திலிருந்து அப்படியே நமக்கு தன்னை போல வீடு உருவாயிராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் ஆனா அது சட்டப்படி அது எப்படி இல்லீகல். வானத்துல இருந்து அப்படி அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. நமக்கு சம்பாதிக்க கூடிய பலத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, நம் சம்பாத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை இந்த உலகத்துல வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அந்த எண்ணங்கள் நான் எப்படி சொன்னனோ, எப்படி ஒரு மனதுல ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றம் வரும்பொழுதுதான் சில சூழ்நிலைகளை நம்மளால மாற முடியும். எப்படி நான் சொன்னது போல, ஒரு திருமணம் பண்ணிக்க கூட, ஏன்னா அவன் மனதுல அதை குறித்த ஒரு பிரச்சனை. அதனாலதான் he could not make his marriage life a successful one. பாருங்க, அந்த திருமணம் ஏன் அப்படின்னா, திருமணத்தை குறித்ததான புரிதல், திருமணத்தை குறித்ததான ஒரு உயர்வான எண்ணம் எனக்கே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நான் நினைச்சிட்டேன் நம்ம ஆண்டவரை தான் நேசிக்கணும், புருஷனை பிள்ளையெல்லாம் நேசிக்கவே கூடாதுன்னு எனக்கு பாருங்க எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். அப்படிதான் நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ அதெல்லாம் விக்கிரகமாக்க கூடாது. அப்புறம் தான் கடைசியில வேதத்தை படிச்சு ஐயோ இது கிறிஸ்தவ குடும்பம் என்பது அப்படி இல்ல. ஒரு அழகான ஒரு செட்டப். கணவன் அங்க தலைவனா இருந்து, மனைவி அந்த இடத்துல ஒரு துணைவியா இருந்து, இருவரும் இணைந்து அழகா ஒரு வண்ணசோட செயல்பட்டு அது ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகுது. நமக்கு கொடுக்கப்படுகிற குழந்தைகள் கர்த்தரால வருகிற ஒரு ஈவு. அப்படி ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகும் பொழுது, நம்ம குடும்பங்கள் யுனைட்டடா நல்ல சமாதானமா சந்தோஷமா வாழும் பொழுது, உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம் என்பதை நான் புரிந்து கொண்ட பொழுது எனக்கு என் வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நான் நேசிக்கிறதுக்கே நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேசிக்கவே கூடாது, அன்பு செலுத்திடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். புரிந்து கொள்ளுங்க. அப்படித்தான் இந்த பணத்தை குறித்து தவறான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அது பாவம், அது பேய், அது இது அப்படின்னு வசனம் இருக்கு. அது எண்ணத்தை குறித்துன்னு ஒழுங்கா நம்ம வாசிக்கிறவர்களா இருக்கணும். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற, அது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு என்னை காப்பாத்துறது பணம் தான். நான் என் பணத்தினாலதான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கை அது இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது பாவம். அடுத்தது அது மட்டும்தான் என் குறிக்கோளா இருப்பது பாவம். புரிந்து கொள்ளணும். அது இல்ல, நமக்கு கர்த்தர் மையமாக இருக்கும் பொழுது கர்த்தர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப இதை குறித்த அந்த பார்வை நமக்கு மாறினாத்தான் பொருளாதாரத்துல ஒரு உயர்வை நாம் காண முடியும். நம் கடன்கள் மாறும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதை குறித்த ஒரு தவறான எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. இந்த தரித்திரத்தை நம்மளால துரத்த முடியாது. புரிந்து கொள்ளணும். நிறைய பேரு நம்ம கடந்த ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய வெள்ளை புடவைதான், நகை போடக்கூடாது, பணமே பிரிக்க கூடாது அப்படி சொன்னவங்க எல்லாம் நம்பி நிறைய பேர் அப்படி பண்ணி கடைசியில எத்தனையோ பேர் ஆனா இன்னைக்கு பார்த்தா அவங்க எல்லாம் நல்லா சர்ச் கட்டி நல்லா இருக்காங்க. ஆனா அதை நம்பி நிறைய பேரு கடைசி நாட்கள் ரொம்ப கடினமா இருந்தது. அவங்களுக்கு தெரியல, பணத்தை
பிசாசின் மீது நம் கண்கள் பதிக்க கூடாது, அதன் மீது நம்ம உள்ளம் போயிடக்கூடாது, லைத்துறக்கூடாது. ஆனா அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. ஆண்டவர் கொடுக்கிறாரு, அது கொடுக்கிறாரு. அது இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு இட்ஸ் a சிஸ்டம். பரலோகத்துக்கு போயிட்டா தேவையில்லை. இந்த உலகத்துல வாழ ஒரு பரிமாற்றங்களுக்காக இது ஒரு அழகான ஒரு ஒழுங்கு. புரிஞ்சுக்கணும் அத. பாருங்க, அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. அதே 112 9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பை மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இருந்தா தான் கொடுக்கவே முடியும். நம் ஊழியர் நம்ம மற்ற நல்ல ஒரு நான் பாருங்க, எனக்கெல்லாம் ரொம்ப சில பேர்லாம் பாட்டு ஆண்டர் பாட்டு எது என்ன இருக்கு, இவ்வளவு கிளாரிட்டி தேவையா, இதெல்லாம் இவ்வளவு தூரம் சூப்பரா செய்யணுமா, நிறைய குறை சொல்றதுக்குன்னு 1000 பேர் இருப்பாங்க. என்ன மாறல? உலகத்துல சினிமா பாட்டு அவ்வளவு கிளாரிட்டியா, அவ்வளவு உலகமும் அவருக்குரியது. அவருடைய ஒரு காரியத்தை, ஊழியத்தை நம்ம சூப்பரா செய்ய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, அவருடைய காரியத்தை நம்ம எப்படி செய்யணும்? அப்ப ஜோசப் ஆல்ட்ரின் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு தெரிஞ்சு தாய் போல தேய்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அத குறிச்சு சாட்சி சொல்லியிருந்தாரு. அத அவரு இது பண்ணும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே 2 லட்சமா சம்திங், 2 லட்சம் 3 லட்சமோ செலவாயிடுச்சான். சரியா? அப்ப எல்லாரும் சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்களா, இதென்ன ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே நீ இவ்வளவு செலவு பண்ணிட்ட, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஆனா அவருக்கு எப்படியா, அவருக்கு ஆண்டவரோட காரியத்தை பெஸ்டா பண்ணணும்னு ஆசையா. ஏன் உலகத்துல இருக்கிற மியூசிக்கே அவ்வளவு கிளாரிட்டியா, அவ்வளவு நல்லா பண்றாங்க. நம்ம ராஜாவை பார்த்து பாடுற பாடல், அது என்னத்துக்கு அப்படி சும்மா சாதாரணமா அப்படி போய் எடுக்கலாமா அப்படின்னு அவருக்குள்ள பயங்கரதான். அவர் போட்டு 3 லட்சத்தை போட்டு நல்லா பெஸ்டா பண்ணிட்டாராமா. எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டாங்களாம். இந்த மாதிரி இப்படி போய் பண்ணலாமா, 3 லட்சம், அடுத்த பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, அடுத்த பாட்டுக்கு நான் ஆண்டவர் எனக்கு 5 லட்சத்தை கொடுப்பாரு, நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாரா. கர்த்தர் தானே, கர்த்தர்கிட்ட இருக்கு, அவரு எனக்கு கொடுப்பாரு, நான் அப்பாத் பண்ணுவேன், அவர் தானே கொடுக்க போறாரு அப்படின்ட்டாராம். அதே மாதிரியே அவருக்கு எப்படி யாரோ 5 லட்சத்தை கொடுத்துட்டாங்களா, கையில கொடுத்துட்டாங்களா. ஆண்டவர் சொல்றாரு, இந்தாப்பா நீ கேட்டியே, நான் கொடுத்துட்டேன், நீ பண்ணிட்டா. அப்ப அடுத்த பாட்டோட பட்ஜெட் அப்படி அவர் பண்ணாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதுதான் கர்த்தர். இப்ப நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு நல்லா வாழ்ந்து நல்லா சுகித்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நமக்கு என்ன வாழ இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யணும். பணம் இல்லாம என்ன செய்ய முடியும்? ஒரு 4 பேருக்கு 4 ஒரு சாக்லேட்டை கூட வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப நமக்கு நல்ல நோக்கங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நல்ல சூழ்நிலைகளுக்காக நம்மளும் வாழணுங்கிறதுக்காக கர்த்தர் இந்த ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப இதை குறித்ததான எண்ணம் நமக்கு வரும் பொழுது நம்ம இந்த சுமைகள், இந்த சூழ்நிலைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை நமக்கு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் நான் திரும்ப சொல்றேன், இந்த தாட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். எண்ணத்துல ஒரு மாற்றம் நமக்கு அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:22 வேகமா வாசிங்க, ஒரு 2-3 நிமிஷம். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆமா, பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம். இது ஒரு ஆண்டவர் அப்படி பண்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இப்படி உலகத்துல ஒன்றுமே சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஆதாரம் அதுவா இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் should be our foundation. நம்ம ஃபவுண்டேஷனா அது இருக்கக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வீட்டுல தான் வாழ முடியும், ரோட்ல வாழ முடியாது. ரோட்ல உள்ள வெளியில நம்ம கூடாரம் ஏதாவது ஒண்ணு போட்டோம்னா தூக்கி போட்டுறாங்க. இப்பெல்லாம் ரோட்ல நம்மளால இருக்க முடியாது. ரோட்ல போய் படுத்திருந்தா இப்பெல்லாம் அலோ பண்றது கிடையாது. புரிஞ்சுக்கணும், நம்ம ஆதாரம், நம்மளுடைய கண், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இதுதான் அப்படின்ற அந்த எண்ணம் தவறு. அதை புரிஞ்சுக்கணும். அந்த டிஃபரன்ஸ் தான் மேக் சென்ஸ். ஆனா
நாம பிள்ளைங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு ஜீவியம் பண்ணுவதற்கு ஒரு சில ஒழுங்குகளை நாம பண்ணுவது அவசியம். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்ம நல்லா படிக்க வைக்கணும். பிள்ளைகளை இந்த உலகத்துல நல்ல ஒரு வேலை இருக்கணும், ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு வசதி இருக்கணும். இதெல்லாம் அவசியம். இத குறித்ததான எண்ணம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் காரியங்கள் மாறும். நல்லா பார்த்து கொள்ளுங்க. அந்த பிக்சர் போடு செல்வி, திரும்ப அடுத்து அப்படியே அந்த பிக்சரை பார்த்துட்டு முடிக்கலாம். பாருங்க, உபாகமம், இது நீங்க வீட்டுல போய் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வேதம் இன்புட்ட மற்றவர்களிடத்துல இருந்து மற்ற காரியங்கள்ல இருந்து எடுத்துக்காதீங்க. வேதத்துல இருந்து வாசித்து உங்க பொருளாதாரத்துக்கு இனிமே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரிதான் நம்ம ஒண்ணா காரியத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை இந்த வாரத்தோட முடிக்கிறோம். பொருளாதாரத்துல எப்படி ஒரு நெரிசல் இருக்கா, ஒரு கடன் பாரம் இருக்கா, ஒரு சுமை இருக்கா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கா? நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை நாங்க ஏங்கி நிக்கிற கரமா இருக்க கூடாது, நாங்க கொடுக்கிற கரமா இருக்கணும். ஆண்டவரே, எங்க சூழ்நிலை இப்படி இருக்க கூடாது, நாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையா இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கிற கரமா இருக்கணும், ஆசீர்வதிக்கிற கரமா இருக்கணும். நாங்க கடன் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது, ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து நான் தியானித்து நான் ஜெபிக்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். அதே போல பாருங்க, நீங்க பாருங்க, தேவையோடு கூட இருந்தா யோசிச்சு அந்த வேத வசனத்தை வாசிட்டு பாருங்க. இந்த பிக்சர் உங்க மைண்ட்ல வைங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். பாத்திரத்துல மா குறைந்து போகல, எண்ணெய் தீர்ந்து போகல என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம் தேவைகளை அறிந்து செயலாற்றுகிற தம் பிள்ளைகள் பட்டினியோட வாடி கிடக்கணும்ன்றது இல்ல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்க இந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சு பாருங்க. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு ஏங்கி திரிகிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ காலம் மாறி போகுது. நான் அப்படி பார்த்தேன், சங்கீதக்காரன் சொல்றான், இப்படி மாறி அப்படி மாறி போகுது. ஆனா நான் ஒண்ணு பார்த்துட்டேயா, கர்த்தரை நம்பி வந்தவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு ஏங்கி திரிகிறது இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளை சொல்றான், நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறேன், நான் பயங்கர பலவீனம், இந்த மாதிரியான சூழ்நிலை, எனக்கு பயங்கரமான எதிர்க்கும் குரல்கள், அப்படி இப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுவோம், எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஒரு வருஷமே இருக்கும், 6-8 மாசம் இருக்கும். அப்ப வண்டி எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். அப்ப அங்க ரோட்ல பாவமா பரிதாபமா ரொம்ப அழுக்கு படிஞ்சு அப்படியே இருக்கிறாங்க. அந்த பார்த்த உடனே ரொம்ப பாவமா இருந்தது, மனநிலை பாதிப்பட்டு அப்படி இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இருந்திருக்கும் போல. அம்மா, எனக்கு பார்த்த உடனே உள்ளமெல்லாம் நடுங்குது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அவ சொல்றா, அம்மா ஆண்டவர் என் கூட அம்மா ஏசப்பா என் கூட பேசுறாருமா. என்னடா என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா, அந்த மாதிரி இருக்கவங்களையும் ஏசப்பா காப்பாத்துவாரு, அவங்கள நல்ல நிலைமைக்கு மாத்திருவாரு. ஆனா ஒண்ணு சொல்றாருமா, நம்மள ஆண்டவர் அப்படி எல்லாம் விட மாட்டாருமா, ஏசப்பாவை நம்பினோம்னா நம்மள அப்படி கை விடவே மாட்டேன்னு என்கிட்ட பேசுறாருமா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு ஏங்கி திரிகிறது இல்லை, அவர் கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்பிருங்க. சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, கடனா இருக்கு, பயமா இருக்கு, கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்த பிக்சர் போலாமா? பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் கூப்பிட்டு காண்பிக்கிறார். சூழ்நிலை இல்ல இப்படி இருக்கு, ஆனா கர்த்தர் அவனோட பிள்ளையே இல்ல, ஆனா வானத்தை நட்சத்திரத்தை காமிச்சு, திரள் கூட்ட ஜனங்கள் உன் வசமா உனக்கு பிறக்கும் அப்படிங்கிற, உன் ஜாதி இப்படி இருக்குங்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அதுக்கு தேவை ஒரு விசுவாசம் தான். ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டான், விசுவாசத்தினாலதான் அவன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் போதுமானவர். நிறைய தற்கொலை முடிவு அல்ல, கடன் மேல கடன் வாங்கிட்டே எனக்கு சில பேர் ரொம்ப வேதனையா இருக்கும். கடன் மேல கடன், எப்படி பண்ணியும் ஹெல்ப் அவுட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும், அடைச்சா கூட திரும்பவும் அவங்க அதான் நான் ரொம்ப நாள் எனக்கு அந்த கேள்வி இருந்தது, ஏன் மாற மாட்டேங்கிறாங்க, ஏன் ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், இந்த குடும்பம் தலைக்கவே தலைக்காதா, மாறவே மாட்டேன். அப்பதான் எனக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மனதானது மாறும் பொழுதுதான் அவங்க பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்பம் இன்ன வரைக்கும் சின்ன பின்னமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். கடன் மேல கடன், அந்த கடன் இந்த கடன் எல்லாம் இழந்து போய் வீடு எல்லாம்
இன்னமும் கடன் நிக்கல. முடிந்த அளவுக்கு நம்ம எத்தனை கடன் அடைக்க முடியும்? நம்ம சொத்தெல்லாம் தீர்த்து அழிச்சு கொடுத்தா கூட முடியாது. அந்த அளவுக்கு கடன். என்ன பண்ணுவீங்க? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அந்த மனதானது அந்த பொருளாதாரத்தை குறித்து மாற்றும் பொழுது பாருங்க, எதுவுமே இல்லாம இருக்கலாம். இப்படி போல ஆபிரகாமுக்கு ஒத்த பிள்ளை கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தரால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாபு கே மேத்யூஸ் அவருடைய சாட்சியை கேளுங்க, கேட்காதவர்கள். அடுத்த பிக்சர் போலாமா செல்வி? அடுத்து பிக்சர்ஸ் அவ்வளவுதானா? பாருங்க, அப்ப இந்த காரியங்கள் இன்னும் கூட இருக்கு பிக்சர்ஸ். சரி, அப்ப பாருங்க, நம்ம இந்த காரியங்கள், இந்த எண்ணங்கள் நமக்கு மாறும் பொழுது எல்லாமே மாறி போகும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எதுல மாற்றம் தேவை? பொருளாதாரத்தை குறிச்சு ஒரு நெருக்கடியில, ஒரு கஷ்டத்துல, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாம இருந்தா, உங்களுக்கு தவறா இருக்கிற அந்த ராங் அந்த ஐடியாஸ் அபவுட் பினான்ஸ், பொருளாதாரத்தை குறிச்சு அதை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. பாருங்க, பிழையாம் அந்த ஜனங்களை சபிக்கணும்னு நினைக்கிறான், பாவத்துல விளைவிக்கணும், சபிக்கணும், அந்த ஜனங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தன் பிள்ளைகளை வாழ வைக்க அவர் சபிக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை சில சூழ்நிலைகள் வரலாம், அது விசுவாச சோதனைகள், அதை குறித்து நாம பயப்பட தேவையில்லை. அதுலயும் நாம் வெற்றி பெறுவதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த படம், அந்த குடும்பம். இந்த குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகளோட குடும்பம் இப்படி இருக்குமா? இத விரும்புறாரு. நல்ல எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, ஒரு பெரிய வயதான ஒரு அம்மா அப்பாவா இருக்கணும், அந்த பிள்ளைகள், அது பேர குழந்தைங்க. இதுதான் பாருங்க கர்த்தர், நீதிமானுடைய குடும்பம் இப்படி செழித்து அப்படி நல்லா இருக்கணும், ஒரு பெரிய ரோல் மாடலா. நான் அடிக்கடி இப்படிப்பட்ட ஜோயல் தாமஸ் ராஜ், அவங்க அப்பா தாமஸ் ராஜ், அவங்களுடைய குடும்ப பாடல்களை பார்த்திருக்கிறேன். ஜாய்ஸ்டன் அவங்களுடைய குடும்ப பாடல்களை, அவங்க அப்பா அம்மா, அவங்க பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, கசின்ஸ், இத குறித்தெல்லாம் நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை. இப்படிப்பட்ட குடும்பமாக நம் சாட்சியுள்ள நல்ல விதமான குடும்பங்களாக வாழ வைக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அடுத்த பிக்சர். நம் களஞ்சியங்கள், நம் கையிட்டு செய்கிற காரியங்கள், நம் தானியங்கள், நம்மளுடைய விதைப்பு எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு வாசிங்க. அவர் செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை போல நம் வாழ்க்கைய, வறண்டு இருக்கிற நம்ம சூழ்நிலையை மாற்ற அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, ஒரே ஒரு வசனம், ஆதியாகமம் 1:22. சீக்கிரமா வாசிச்சு முடிங்க, நோட் பண்ணிக்கோங்க மீதி எல்லாம். ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். பாருங்க, இதே இந்த பெருக்கத்தை குறித்து நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 30:27, உபாகமம் 30:19, இதெல்லாம் நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, தேவன் பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் பெருக செய்கிறார். மாவு கொஞ்சம் தான், அந்த எண்ணெய் கொஞ்சம் தான், அதை பெருக செய்கிறார். இது எல்லாம் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாம் எதுக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கடன்ல இருந்து, இந்த பாரத்துல இருந்து, இந்த தரித்திரத்துல இருந்து விடுவித்து ஒரு சாட்சியா அவருக்காக. நிறைய பேர் இதுல ஏன் மிஸ் பண்ணிடுறாங்க, ஏன் இதை குறிச்சு பயப்படுறாங்கன்னா, இவங்க வரதே இதுக்காக. ஆனா அதுக்காக இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் பணத்துக்காக இல்ல நம்ம வாழ்க்கை. இட் இஸ் ஃபார் காட், டு காட். அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தேவை. என் வாழ்க்கை கர்த்தருக்கு, எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தா அது என் கர்த்தருடைய ஜெப கூட்டம் நடக்கும்படிக்கு, நான் நல்லா வாழ்ந்திருக்கும் படிக்கு. ஒரு காரம் கொடுத்தாரா, நான் சர்ச்சுக்கு போகணும், நான் போக முடியும், என் குடும்பமா இழுத்துட்டு போக முடியும், நான் பிக்னிக் போலாம், நல்லா போலாம், என் கர்த்தருக்காக. நான் வாழ்றது கர்த்தருக்காக. பிழைத்திருக்கிறவன் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறான். என் பிள்ளை ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அதை கர்த்தருக்காக வளர்க்கும்படி. என் ஆஸ்தி அந்தஸ்த கர்த்தர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருக்காக. இதை நீங்க சொல்லி பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிரதிநிதிகள். அதுதான், அந்த நோக்கம் கரெக்டா இருந்தா போதும். உங்களுக்கு புரியுதா? கண்ணை தூக்கி பணத்து மேல வைக்க தேவையில்ல, அந்த நோக்கம் கரெக்டா இருந்தா போதும். ஆனா ஆசீர்வதிக்கிறான்னா அது கர்த்தருக்காக நான் வாழ்றேன், கர்த்தருக்காக நான் செய்யறேன்.
சிந்தனை